ஹாய் காய்ஸ், என்னோட ஸ்டைலில் சிக்கன் கிரேவி பார்க்கலாமா? ஒரு ஜாரில் 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு 4 வெங்காயம், 2 தக்காளி, 5-6 பச்சை மிளகாய், இடித்த பூண்டு இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சைடில் நம்ம ரெடி பண்ண குக்கரில் ஒயிட் ரைஸ் பார்க்கலாம். ஒயிட் ரைஸ் புலாவ் சொல்லலாம், இல்லை ஜீரா ரைஸ். நான் 2 மிக்ஸ் பண்ணி என்னோடய ஒரு ஸ்டைல் காம்போ ஸ்டைலில் பண்ண ஒரு ஒயிட் ரைஸ் தான் இது. ஸோ இதுக்கு பிளான் பண்ணது தான் சிக்கன் கிரேவி. நெக்ஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் கிரேவிக்கு போகணும். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டிருக்கோம். ஸ்பைசஸில் பே லீஃப், பட்டை, கிராம்பு, கடற்பாசி கொஞ்சம், அது கூட தட்டி வச்ச பூண்டு, கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். ஆயிலில் நல்லா வதக்கணும். நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கணும். ஆயிலில் வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம ஸ்லோ ப்ராசஸிங்கில் வதக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணுறோம், ஏன்னா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. அதையும் நல்லா வதக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌனிஷான ஸ்டேஜில் வரக்குள்ளே நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு தக்காளியும் ஆட் பண்ணுறோம். இது கூட நெக்ஸ்ட்டு நான் புதினா கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த புதினாவையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். நான் ஒன்றுமே ஆட் பண்ணல. இதில் சிக்கன் மசாலா கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் காரத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வீட்டில் எல்லாருமே ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க தான். ஸோ அதனால் காரத்தூள் நான் இதில் லிமிட்டடாக ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் பச்சை மிளகாய் அதிகமாக போட்டதுனால. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் இதில் ஆட் பண்ணுறேன். இது 1/2 kg இருக்கும். நான் 1 kg எடுத்து அதில் நான் எப்பயுமே ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு வேறு எதாவது ட்ரை பண்ணுவேன் புதுசாக. அதனால் 1/2 kg எடுத்து வதக்கிட்டு, இதுதான் மெயின். இந்த மசாலா வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, வீட்டில் மிளகாய் தூள் சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே காமனாக யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பிஒய்ஸ் சைடில் எல்லாமே இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது ஒரு 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நான் தண்ணி சிக்கன் முழுங்குற அளவுக்கு ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு யூஸ்வலாக கொஞ்சம் தான் ஊற்றுவாங்க, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினேன். ஏன்னா நான் கொஞ்சம் குழம்பா எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி இல்லை தோசை ஊற்றினா அதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் இது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா தண்ணி சுண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் இருக்கும். ஸோ இது கூட நான் கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எந்தளவுக்கு கறிவேப்பிலை லாஸ்ட் ஆட் பண்ணுறோமோ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் ஆட் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா குழம்பு, அதுதான் நான் எடுத்து வச்ச குழம்பு நைட்டுக்கு. அதுக்கப்புறம் இது நல்லா தண்ணி சுண்டினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வரும். இதில் நம்ம செமி கிரேவியாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல்லாக ட்ரை டீப் ஃப்ரையாக வேணும்னாலும் இதை நம்ம நல்லா சுண்டை வைக்க அந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் வரக்குள்ளே, ஏன்னா இதுதான் ரைஸுக்கான கன்சிஸ்டன்சி, எங்களுக்கு இது தான் பிடிக்கும். இந்த மாதிரி டைமில் நான் பெப்பர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நல்லா டெம்ட்டாகும் பார்க்கவே. யூஸ்வலாக நான் செஞ்சால் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட தான் பார்ப்பேனே, ஏன்னா எனக்கு நான் சமைச்சு சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஸ்டைல்.